எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாடல்னு நினைக்கிறீங்க, ஆனால் மாடல் மாதிரி நீங்கள் சாப்பிட முடியல, அவங்கள மாதிரி டயட் இருக்க முடியல, இது பண்ண முடியல, அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எடுக்க முடியலனாலும் உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். ஒரு மொபைல் வாங்கணுன்ற விஷயம் கூட இருக்கலாம், இல்லை ஒரு பைக் வாங்கணுன்ற விஷயம் இருக்கலாம். ஸோ என்ன விஷயமோ அதை எழுதிட்டு அந்த வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணுற கேரக்டர் எப்படி இருக்கும், இல்லை நான் ரிச் ஆகணும் அப்படின்னா அந்த ரிச்சான பர்சன் எப்படி இருப்பாங்க, அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவலைப்படுவாங்களா, ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது பயந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணுங்கள். அது அந்த மாதிரி அந்த கேரக்டராகவே மாறிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கேரக்டரில் லிவ் பண்ணுங்கள், நீங்கள் வாழணும். ஓகே, அதுதான். ஸோ ஆஸ்க் யூர் செல்ஃப் கொஷின், நீங்கள் கொஷின் கேட்கணும். ஸோ உனக்கு பிடிச்சது என்ன, ட்ரீம் என்ன, உனக்கு என்னென்னலாம் வந்து என்ன சொல்கிறது, என்ன மாதிரி உன்னோட என்டையர் லைஃப் வந்துட்டு எப்படி டேர்ன் அவுட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் டைம் எல்லாம் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதலாம். ஒரு பெரிய கம்பெனி வைக்கணும்னு எனக்கு ஆசை, ஒரு பெரிய பிஸ்னஸை கொண்டு போகணும், எனக்கு கீழே இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும்போது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, எனக்கு கீழே இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு மேனேஜர் இருக்காங்க, எனக்கு பிஏ இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் அந்த கம்பெனிக்கு வந்து சிஇஓ. ஸோ அப்போ காலையில் எப்படி நீங்கள் வந்து அவங்ககிட்டலாம் பேசுவீங்க, என்ன மாதிரி வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், உங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அந்த ரோலை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விக்டிம் மோடில் இருக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சேஃப்டி இருக்குது, ஒரு சேஃப் மோடு இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் மைண்டோ இல்லை உங்கள் பாடியோ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை இல்லையா, இதையே சொல்லிக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிவிட்டு அப்படியே ப்ளேமை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுக்கிட்டு